உங்க பெண் பிள்ளை எந்த கிழமை ருதுவானாங்க? இந்த கிழமையில் வந்திருந்தால் அவர்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லையா? பெண்கள் மாதவிடாய் என்பது இயற்கையான ஒரு நாளான செயல்பாடாக இருந்தாலும் முன்னோர் அதையும் ஒரு வகையான சஞ்சீவ காட்சி போலவே நோக்கியுள்ளனர். குறிப்பாக பெண்கள் எந்த வார நாளில் ருதுவானாலும் அதற்கேற்ப பலன்கள் உண்டு என்றும் எதிர்காலத்தில் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்படும் சில நிகழ்வுகளை அது சுட்டிக்காட்டும் என்றும் பழங்கால நம்பிக்கைகள் கூறுகின்றன. இந்த வகையான நம்பிக்கைகள் இந்துக்களின் கிராமிய பண்பாட்டில் பண்டைய மருத்துவ சாஸ்திரங்களில் குறிப்பாக காரைக்கால் சிற்ப நூல்கள், நாடி சாஸ்திரம் போன்றவைகளில் உண்டு. இதில் கூறப்படுவது போல் ருதுவான தினத்தினால் பெண்களின் குடும்ப வாழ்க்கை, சந்தான பாக்கியம், பணவரவு, கணவன் மனைவி இடையிலான உறவு ஆகியவற்றின் மீது தாக்கம் உள்ளது என நம்பப்படுகிறது. இதோ அந்த விவரங்கள். திங்கட்கிழமையில் ருதுவானால் அந்த பெண் மிகவும் அமைதியானவளாக வாழ்வாள். குடும்பத்தில் மதிப்பு பெற்று வாழ்வாளாம். வாழ்க்கையில் மேன்மையும் அமைதியும் நிலைத்திருக்கும். செவ்வாய்க்கிழமையில் மாதவிடாய் ஏற்பட்டால் வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் சற்று முரண்பாடுகள் ஏற்படும் என்றும் வழக்கமான சண்டைகள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. புதன்கிழமையில் மாதவிடாய் வந்தால் அந்த பெண் புத்திசாலி, சமரசம் செய்யும் மனப்பான்மை உடையவளாவாள். பேச்சாற்றல் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நிலையாக அமையும். வியாழனன்று ருதுவானால் அந்த பெண்ணுக்கு நல்ல கல்வி, பாக்கியம், ஆழ்ந்த சிந்தனை ஆகியவை அமையும். அந்த குடும்பத்தில் தெய்வ அனுகிரகம் அதிகம் இருக்கும் என நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த பெண் அழகு, பணம், வாக்கு பிரபாவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவாள். குடும்பத்தில் செல்வ சிறப்பு பெருகும். சனிக்கிழமையில் ருதுவானால் வாழ்க்கையில் தாமதம், உழைப்பு, சோதனைகள் இருக்கும். ஆனால் சபரிப்பு மற்றும் பொறுமை காரணமாக அந்த பெண் வெற்றி பெறுவாள். ஞாயிறன்று மாதவிடாய் வந்தால் அந்த பெண் மிக சக்தி வாய்ந்தவளாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் உறவுகளில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. சித்திரை வாழ்நாள் வாக்கியம் நிறைந்தது. குடும்பத்தில் நல்ல நிலை ஏற்படும். வைகாசி பணவரவு அதிகம், செல்வம் சேரும். ஆனி சோதனைகள் அதிகம், பொறுமை தேவைப்படும் வாழ்க்கை. ஆடி ஆன்மீக மனப்பான்மை, தெய்வ அனுகிரகம் அதிகம். ஆவணி கல்வி, புத்திசாலித்தனம், சந்தான பாக்கியம் உண்டு. புரட்டாசி பக்தி, நேர்மையான வாழ்க்கை, சமூக மரியாதை அதிகம். ஐப்பசி திடீர் வளர்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை சாத்தியம். கார்த்திகை கடின உழைப்பால் உயர்வு, மெதுவான வெற்றி. மார்கழி பக்தி, இசை, கலையில் மேன்மை. தை அமைதி, குடும்ப ஒற்றுமை, வாழ்வில் நிலைத்தன்மை. மாசி தீர்மானம், வாக்களிப்பு திறன், செல்வாக்கு வாய்ந்தவள். பங்குனி சிறந்த சந்ததி, வர்த்தகவியல் மேன்மை. இவை அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையிலான விவரங்களே தவிர மருத்துவ ரீதியில் அல்லது அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டவை அல்ல. ஆனால் நம் முன்னோர்கள் கூறிய இத்தகைய பாரம்பரிய நம்பிக்கைகளை புரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அவற்றை அறிந்து வைத்திருப்பது தவறன்று. அதே சமயம் பெண்களின் உடல் ஆரோக்கியமே முதன்மை என்பதால் எந்த நாளில் மாதவிடாய் வந்தாலும் சீரான உணவு, ஓய்வு, நலமாக்கும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கடைபிடிப்பதுதான் உண்மையான பாகியம் என சொல்வது பொருத்தமானது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.